அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கரூர் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கில் தவேக தலைவர் விஜயிடம் சிபிஐ அதிகாரி சுனில்குமார் தலைமையிலான அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சரவணன், விவரங்கள். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் 41 பேர் உயிரிழந்த இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை தொடங்கிய நிலையில் இன்றைய தினம் தவேக தலைவர் விஜயிடம் சிபிஐ விசாரிக்கிறது. டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்துல விஜய் 11:30 மணி அளவுல அவர் ஆஜரானார். தொடர்ந்து விசாரணை அறையில அவரிடம் இந்த விசாரணை தொடங்கியதாக கூறப்படுகிறது. அதுல சிபிஐ அதிகாரி சுனில்குமார் தலைமையிலான அதிகாரிகள் இந்த விசாரணையை மேற்கொள்வதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கூடுதலாக எஸ்பி பிரவீன்குமார் தலைமையிலான மற்றொரு அணியும் அந்த விசாரணையில அவர்களுக்கு உதவியாக அந்த அணியினரும் அங்கே அந்த குழுவினரும் விசாரணை அதிகாரிகள் கொண்ட குழுவினரும் அந்த விசாரணை அறையிலே இருக்கிறார்கள். பல்வேறு கோணங்கள்ல விசாரணை ஏற்கனவே சிபிஐ தொடங்கியிருந்த நிலையில தவேகவினுடைய மாநில நிர்வாகிகள் அவர்கள் விசாரணையின் போது கொடுத்த தகவல்கள் மற்றும் அந்த மாவட்ட காவல்துறை, கரூர் மாவட்ட காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணை, மாவட்ட ஆட்சியரிடம் நடத்தப்பட்ட விசாரணை, இதன் அடிப்படையிலும் மேலும் விஜய் அன்றைய தினம் பிரச்சாரத்திற்கு முன்பு அவர் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு முன்பு அங்க நடந்தது என்ன, அவரிடம் மாநில நிர்வாகிகள் தொடர்பு கொண்டு என்ன தகவலை தெரிவித்தார்கள், அதே போன்று மாவட்ட காவல்துறை கூட்டம் அதிகமாக இருக்கிறது போன்ற விவரங்களை அவரிடம் முன்னெச்சரிக்கையாக தெரிவித்தார்களா, அவர்களிடம் விஜயிடம் ஒரு திட்டமிடல் இருந்ததா, பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான திட்டமிடல் இருந்ததா, அவர் பிரச்சாரம் செல்வதற்கு முன்பாக இந்த கரூர் ரவுண்டானாவிலேயே அதிகமாக கூட்டம் இருந்தது, அந்த இடத்தில் அதற்கு முன்னதாகவே காவல்துறை உள்ளே அதாவது சற்று முன்னதாகவே வாகனத்தை நிறுத்திவிட்டு பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என்று காவல்துறை நேரடியாக அறிவுறுத்தினார்களா, அவர் காலதாமதமாக வந்தார் என்று கூறப்பட்ட நிலையில் அது தொடர்பாக நேரடியாக காவல்துறை எதுவும் தகவல் தெரிவித்ததா, எத்தனை மணிக்கு வர வேண்டும் என்று மாநில நிர்வாகிகள் மூலமாக அவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதா, அதே போன்று குறிப்பிட்ட நேரத்தில் பிரச்சாரம் மேற்கொள்வது தொடர்பான ஆவணங்கள், அதாவது காவல்துறை அதற்கு அனுமதி வழங்கியிருந்தால் அந்த ஆவணங்கள்ல என்ன நேரம் குறிப்பிட்டது, அந்த ஆவணங்களை நீங்கள் பார்த்தீர்களா, இதையெல்லாம் விஜயிடம் கேள்வியாக முன்வைப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். இதற்கான ஒரு 50க்கும் மேற்பட்ட கேள்விகள் ஏற்கனவே நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில ஒரு தயாரிக்கப்பட்ட கேள்வியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சாரத்திற்கு முன்னதாக விஜய் அங்கு வந்தது மற்றும் அவர் பேசியதை வைத்து குறிப்பாக அந்த கூட்டத்திலே தண்ணீர், இவரே தண்ணீர் பாட்டிலை வீசி எறிந்தது மற்றும் ஒரு குழந்தையை காணவில்லை என்று அவரே ஒளிபெருக்கியில் கூறியது, இந்த விவரங்களை எல்லாமே கண்டிப்பாக விஜயிடம் ஒரு கேள்வியாக முன்வைப்பதற்கு திட்டமிருக்கிறாரு. என்ன பார்த்தார் அவர் அந்த பிரச்சார வாகனத்திலிருந்து, என்ன பார்த்தார் என்பது தொடர்பாக இந்த விசாரணையின் போது இந்த கேள்விகள் எல்லாம் முன்வைக்கப்பட இருக்கிறது. எனவேதான் இந்த விசாரணையில சிபிஐ அதிகாரி சுனில்குமார் தலைமையிலான ஒரு குழுவினரும் கூடுதலாக எஸ்பி பிரவீன்குமார் தலைமையிலான ஒரு குழுவினரும் தொடர்ந்து, அதாவது சுழற்சி முறையில விசாரணை மேற்கொள்வதாக திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதாவது சுனில்குமார் தலைமையிலான அணியினர் தொடர்ந்து விசாரணையை அவர்கள் இந்த குழுவினர் விசாரணையை நடத்துவார்கள். அதே போன்று தேவைப்பட்டால் எஸ்பி பிரவீன்குமார் தலைமையிலான அதிகாரிகளும் இந்த விசாரணையை மேற்கொள்வார்கள் என்றும், இதற்காக முன் தயாரிக்கப்பட்ட கேள்விகளோடு அவர் சொல்லக்கூடிய பதிலின் அடிப்படையில பல்வேறு கிளை கேள்விகளை அவர்கள் முன்வைத்து விசாரணையை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அவ்வாறு விஜய் கொடுக்கக்கூடிய தகவல் பதிவு செய்யப்படும். சிபிஐனுடைய விசாரணையில எப்பொழுதுமே ஒரு முக்கியமான வழக்குகள்ல இந்த விசாரணை அறையிலேயே முழுமையாக அதை வீடியோ பதிவு செய்யக்கூடிய வகையிலான ஏற்பாடுகள் இருக்கும். இந்த விசாரணையும் முழுமையாக பதிவு செய்யப்படும். அதை எழுத்துப்பூர்வமாகவும் பதிவு செய்வார்கள். விசாரணை நடத்தி பிறகு அவர் சொல்லக்கூடிய தகவல் எல்லாம் அவரை முன்வைத்து சரிபார்த்து அவரிடம் இருந்து கையெழுத்து பெறுவது வழக்கமாக யாரிடம் விசாரணை மேற்கொண்டாலும் புலனாய்வு அமைப்புகள் இந்த நடைமுறையை பின்பற்றும். அதன்படியே இன்றைய தினம் இந்த விசாரணையும் தொடர்ந்து நடந்து வருவதாகவும், விசாரணை அறையில அதிகாரி சுனில்குமார் தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் இந்த விசாரணையை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சரவணகுமார், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.